வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்டிங் சர்வர் சைட் டெக்னாலஜிஸ். ஓகே, ஸோ எதுக்காக ஆக்சுவலாக நம்ம சர்வர் சைடில் இருக்கிற டெக்னாலஜிஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ சர்வர் சைடில் என்ன மாதிரி டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் உங்களோட டெஸ்டிங்கை வந்து ஃபர்தராக உங்களால் கொண்டு போக முடியும். இல்லைனா உங்களால் கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. பிகாஸ் நீங்கள் அப்படியே அதே இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுவீங்க. ஓகே, ஸோ பேக்கெண்டில் என்னென்ன மாதிரி டெக்னாலஜிஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, சர்வர் என்னென்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் அந்த சர்வர் சைடில் இருக்கிற டெக்னாலஜிஸ்லாம் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு முக்கியமான ஒரு டூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேப்பலைசர். ஓகே, இந்த டூல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டூல். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆட் ஆன் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் பேஸ்ட் ஆட் ஆன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து க்ரோமுக்கும் இருக்குது. ஸோ க்ரோம் யூசர்ஸ் கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ஆட் ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஆட் ஆன் வந்து இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு போங்க ஃபர்ஸ்ட், வேப்பலைசர்.com. அண்ட் இந்த சைடில் ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போங்க. ஸோ அதுக்குள்ளே போகினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் வரும், லைக் ஃபயர்ஃபாக்ஸ்க்கா இல்லைனா க்ரோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ்னால் ஃபயர்ஃபாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேப்பலைசர் அப்படின்னு சொல்லி வந்துடும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து ரிமூவ் அப்படின்னு சொல்லி காட்டுது. பட் ஆனால் உங்களுக்கு ஆட் டு ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் வேப்பலைசர் வந்து உங்களோட ஃபயர்ஃபாக்ஸில் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த வேப்பலைசரை எப்படி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜஸ்ட் ஒரு டெமோக்கு ஒரு சைட் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் பிஹெச்பி அந்த இந்த வெப்சைட்டை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டெமோ வெப்சைட். ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் என்ன மாதிரி பேக்எண்ட் டெக்னாலஜி, லைக் இந்த சர்வர், ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன மாதிரி ஒரு சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த சர்வர் நேம் என்ன, அந்த சர்வருக்கு ஏதாவது வெர்ஷன் இருக்கா, அண்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து என்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை நான் அட்டாக் பண்ண போகிறேன். இந்த பர்டிகுலர் வெப்சைட் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு கோடை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பர்டிகுலர் சைட்டில் ஒரு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் இந்த மாதிரி ஒரு அட்டாக் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் ஏதாவது ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு முதல்ல நம்மளுக்கு தெரியணும். இல்லைனா நம்மளால் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பண்ணுறது கஷ்டம் இதில். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வேப்பலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல். ஸோ இது வந்து பேக்கெண்டில் இருக்க டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வேப்பலைசர்ன்ற டூலை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் எந்த பர்டிகுலர் வெப்சைட் நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ உங்கள் யூஆர்எல்லே வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது மேலே நீங்கள் சும்மா மவுஸை வச்சாலே போதும், வேப்பலைசர்னு காட்டும். ஒன்ஸ் நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே, ஐ மீன் லைக் பேக்எண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே இதுதான். ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பேக்எண்ட் அப்ளிகேஷனில் வந்து ப்ரோக்ராமிங் வந்து நாட் பேக்எண்ட் அப்ளிகேஷன், இந்த வெப்சைட்டோட பேக்எண்ட் ப்ரோக்ராமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன வெர்ஷன் ஆஃப் பிஹெச்பி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஸோ இது மூலிமா கூட நீங்கள் வந்து ஒரு வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இவங்களோட வெப் சர்வர், பேக்எண்ட் வெப் சர்வர் பாருங்கள், என்ஜிங்ஸ் 1.4.1. ஸோ இது மூலிமா கூட வெர்ஷன் நம்பர் கிடச்சிருச்சு. ஸோ அது மூலிமா கூட நம்ம வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் மல்டிபிள் வெப்சைட்ஸ்க்கு போனால் கூட உங்களுக்கு எதனாலும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அஃபென்சிவ் செக்யூரிட்டிக்கே நான் போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து என்ன மாதிரி பேக்எண்ட் டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஸோ அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் ஸோ அந்த யூஆர்எல்லே வந்து வேப்பலைசர் இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இவங்க பாருங்கள், இவங்க வந்து ஆக்சுவலாக பேக்எண்டில் வந்து சிஎம்எஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அவங்க வந்து வேர்ட்பிரஸ்ன்ற ஒரு சிஎம்எஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், வேர்ட்பிரஸ்ட் பேஸ்டு டெஸ்டிங்ஸ் ஏதாவது என்னால் பண்ண முடியுமா. ஓகே, ஸோ அந்த மாதிரி டெஸ்டிங்ஸ்லாம் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை நான் வந்து பண்ண ஆரம்பிப்பேன். அண்ட் இது வந்து பேக்கெண்டில் வந்து என்ன மாதிரி எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து MySQL யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ ஒருவேளை எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் நான் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, ஸோ நான் MySQL பேஸ்டு queries-ஐ வந்து நான் ஆக்சுவலாக சர்வரை நோக்கி சென்ட் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ அண்ட் இவங்க ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரிஸ் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க பேக்கெண்டில். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், பேக்கெண்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ்ட் அட்டாக்ஸ், ஸோ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து
நான் ஆக்சுவலாக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன்ல உங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரி நீ கண்டுபிடிச்சதுனால இதை ட்ரை பண்ணி பார்ப்பேன், இது கண்டுபிடிச்சதுனால இதை ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வேப்பலைசர்ன்ற ஒரு டூல். ஸோ நான் அந்த விஷயம் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்னால் ஃபர்தராக போக முடியும். ஸோ இப்போ இதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேப்பலைசர் கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால தான் என்னால் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலிமா என்னால் கிராஸ் ஸ்கிரிப்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடியாஸ் வந்து நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு ஐடியா உங்களுக்கு தேவைன்னா, ஸோ அதோட பேக் அண்ட் டெக்னாலஜிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதை விட வேறு வழி இல்லை. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான டூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது இந்த வேப்பலைசர். ஸோ இந்த வேப்பலைசருக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு டூலும் இருக்குது. அதுக்கு பேர் தான் வந்து பில்ட் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல். ஸோ பில்ட் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வெப்சைட் கூட இருக்குது. இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் என்ன URL அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை, சிம்பிள் https://builtwith.com அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த டூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிற அந்த வெப்சைட்டோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த காப்பி பண்ண லிங்க்கை உங்களோட இதில் போட்டுட்டு இந்த சர்ச் பாரில் போட்டு லுக் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இதுவே பேக் எண்டில் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ பேக் எண்டில் என்னென்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ WordPress plugins எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பேக் எண்டில், PHP. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த பர்டிகுலர் வெப்சைட் கூட நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும் பேக் எண்ட் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் ஃபார் பெனட்ரேஷன் டெஸ்டிங்க்கு. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. ஸோ தேங்க்யூ.